Hi friends, welcome to Harilata's Garden. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரோஸ் கார்டன் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மந்தில் நம்ம ரோஜா தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் வெயில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. நான் அப்பப்போ ஷார்ட்ஸ் போடுறத பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குறீங்க, உங்கள் ஏரியாலாம் வெயில் ஜாஸ்தி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கர வெயில் அடிக்குது. கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் தியாகதுர்கம். காலையில் பாருங்கள் 8:24க்கே 30 டிகிரி வெயில் அடிக்குது. அவ்வளோ வெயில் அடிக்குது. 38, 39 வரையும் கூட சில டைம் போகுது. யாருக்கு தெரியும், இன்னும் போகிற காலங்களில் 40 தாண்டிடும்னு நினைக்கிறேன். அவ்வளோ வெயில் அடிக்குது. என்ன சொல்கிறது, 9 மணிக்கு மேலேயே வெளியில் வர முடியல. ஒரு 8 மணிக்கே இவ்வளோ வெயில் அடிக்குதுன்னா பார்த்துக்கோங்க, செடியெலாம் எவ்வளோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. பூ மொட்டு எல்லாமே கரிஞ்சு போயிடுது. காலையில் ஒரு 7-8 மணிக்கெலாம் பார்க்குற பூ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க பூ பார்த்திங்கன்னா ஒரு 11-12 மணிக்கெல்லாமே அப்படியே வாடி போயிட்டு அதுவும் ஈவினிங்லாம் பார்த்தோன்னா சுத்தமாக காஞ்சே போயிடுது. பாருங்கள் பூவெல்லாம் எப்படி இருக்குன்னு. ஓரளவுக்கு நியூ க்ரோத் வருது, பூக்களும் வருது. இருந்தாலுமே இந்த வெயிலுக்கு அந்த மொட்டு பூ எல்லாமே காஞ்சி தான் போகுது. இதுக்கு நம்ம எதுவுமே பண்ணவே முடியாது. இப்போ ஷேட் நெட் போடுற மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். பட் ஷேட் நெட்டும் போட முடியாது கிரவுண்டில் இருக்கிறதுனால. ஓரளவுக்கு பரவாயில்ல, வெயிலில் இப்படி தான் இருக்கும் இந்த சீசன் அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியது தான். அதே மாதிரி இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா ரோஜா செடிகளில் நிறைய பூ வைக்கணும், நிறைய நியூ க்ரோத் வரணும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. வெயிலுக்கு ரோஜா செடிகள் டல்லாக தான் இருக்கும். நம்மளோட முழு நோக்கமும் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம அடுத்த சீசனுக்கு இந்த ரோஜா செடியை உயிரோடு கொண்டு போயிடணும் அப்படின்னு தான் இருக்கணும். ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்குது. வெயிலில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நியூ க்ரோத் எல்லாம் கரிஞ்சு போகும். அதே மாதிரி பூ வந்து குட்டியாக பூக்கும். டார்க்காக பூக்கிற பூ பார்த்திங்கன்னா அப்படியே வெளியேறி போன மாதிரி இருக்கும். செடியே சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே வெளியேறி போய் தான் இருக்கும். அதனால் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் சீசனுக்கு செடியை உயிரோடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஃபீடெல்லாம் கொடுத்து நல்லா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நிறைய பூ பூப்பாங்க, நிறைய நியூ க்ரோத் வரும். அதனால் நம்மளோட நோக்கம் ஃபுல்லாகவே அடுத்த சீசனுக்கு ரோஜா செடியை உயிரோடு கொண்டு போயிடணும், அது மட்டும்தான் இருக்கணும். நானும் அப்படி தான் நினச்சி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு பரவாயில்ல. இதெல்லாமே பார்த்திங்கன்னா 4 மாதம்தான் ஆகுது இப்போ நம்ம கிரவுண்டில் வச்சு. 4 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த செடியெல்லாம் நல்லாவே வளர்ந்துருக்கு. சில செடிகள் பார்த்திங்கன்னா நல்லாவே வெயில் தாங்குது. சில செடிகள் பார்த்திங்கன்னா அந்த லீஃப் எல்லாமே வெயிலுக்கு கரிஞ்சிடுது. அதே மாதிரி பூக்களும் சில பூக்கள், ரோஜா பூக்கள்லே சில பூக்கள் நல்ல வெயில் தாங்கும், அந்த வெயிலுக்கு வந்து கரிஞ்சு போகாது. சிலது பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிக்கே அப்படியே வாடி துவண்டு போயிடும். நம்ம எது நல்ல வெயில் தாங்குதோ அந்த மாதிரி பார்த்து வைக்கணும். அப்படி இல்லை எனக்கு இந்த பிடிச்சதெல்லாம் நான் வாங்கி வைக்கணும்னா நம்ம இந்த சீசனுக்கு வந்து பூக்களை எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம இந்த சீசனில் செடியை உயிரோடு பாதுகாக்கிறது மட்டும்தான் நோக்கமாக இருக்கணும். நானும் அப்படி தான் பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையுமே. இது வந்து ஸ்வீட் அவலாஞ்சி. ஸ்வீட் அவலாஞ்சி பார்த்திங்கன்னா நல்லாவே புஷியாக அவ்வளோ அழகாக இருந்த செடி இந்த வெயிலுக்கு பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. ஆனால் பூக்கள் வந்து பெருசாக வெயிலுக்கு வந்து கரிஞ்சு போகிறதோ வாடி போகிறதோ இல்லை, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஒரு வாரம் ஆன பூக்கள் கூடமே இருக்குது, ஆனால் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இது எல்லாமே லீஃப் பர்ன் தான் லீஃபில். இதுவும் ஒரு ஸ்வீட் அவலாஞ்சி தான். இதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சேம் ஃபீடு ஒன்றா தான் எல்லாமே பண்ணுறேன். இருந்தாலும் இதோட லீஃப் எல்லாமே பாருங்கள் வெளியேறி போயிருக்கு. இது ஒரு ஹச்டி வெரைட்டி ரெட் கலர் ரோஸ் பாருங்கள். இதுவுமே பார்த்திங்கன்னா லீஃப் பர்ன் வந்திருக்கு. அதே மாதிரி பூவுமே வந்து வெயிலுக்கு காஞ்சி போயிடுது அந்த ரெட் கலரும். பிரின்சஸி மொனாக்கோ பார்த்திங்கன்னா லீஃப் வந்து நல்லாவே வெயில் தாங்கும், ஆனால் பூ கொஞ்சம் கூடவே வெயில் தாங்கவே தாங்காது. மொட்டாக இருக்கக்குள்ளே சோலி முடிஞ்சிரும் வெயிலுக்கு. எப்படி ஆயிருக்கு பாருங்கள். ஓரளவுக்கு லீஃப் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஆனால் பூ எல்லாமே அந்த மொட்டாக இருக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா வெயிலுக்கு அப்படியே அந்த நுனியில் அப்படியே சுருண்டு போயிடும். எப்படி சுருண்டுருக்கு பாருங்கள் வெயிலுக்கு. பூ பூக்கவே இல்லை, மொட்டாக இருக்கக்குள்ளே இப்படி ஆகிடும். சுத்தமாகவே பிரின்சஸி மொனாக்கோ பூ பார்த்திங்கன்னா வெயில் தாங்கவே தாங்காது. அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா நல்லாவே வெயில் தாங்கும் இந்த பூ. இதோட ஐடி எனக்கு கரெக்டாக தெரியல. இது ஃப்ளோரிபண்டா இல்லை, கிராண்டி ஃப்ளோராவாக இருக்கும்னு நினைக்கிறேன் வெரைட்டி. பட் எனக்கு பர்ஃபெக்ட் ஐடி தெரியல. இதுவுமே நல்ல வெயில் தாங்குது பூ, ஆனால் லீஃப் லைட்டாக வந்து கருகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பீச் அவலாஞ்சியும் நல்லாவே வெயில் தாங்கும். ஸ்வீட் அவலாஞ்சி, பீச் அவலாஞ்சி, ஒயிட் அவலாஞ்சி, இந்த 3 அவலாஞ்சுமே பார்த்திங்கன்னா பூ நல்லாவே வெயில் தாங்கும். இது பார்த்திங்கன்னா ஒயிட் அவலாஞ்சி. இதில் பாருங்கள் ஒரு வாரம் ஆன பூ கூடமே இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு கரிஞ்சே போகலை. நல்லாவே பூ வந்து வெயில் தாங்குது. இது ஒரு டிஏ ரோஸ் தான். இதுவுமே ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்பலாம் வந்து மோசமாக போகலை. இருந்தாலும் ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். இனிமேல் போக போக இந்த வெயிலுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இது வந்து அடுக்கு பன்னீர் ரோஸு. இதுவுமே நல்லாவே இருக்குது, நிறைய பூக்கள் இப்போ கொடுத்துட்ருக்கு.
இது வந்து கிரஹாம் தாமஸ். இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே வெயில் தாங்கும். அதாவது மேக்ஸிமம் டிஏ ரோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செடிகள் நல்லாவே வெயில் தாங்கும். ஆனால் பூக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சீக்கிரமாகவே வாடி போயிடும். அதாவது ஒரு 12 1 மணிக்கு எல்லாமே காலையில் பூத்துச்சுன்னா 12 1 மணிக்கு எல்லாமே வாடி போயிடும். ஆனால் செடி நல்லாவே வந்து ஹெவியாக ஹார்டி வெரைட்டின்னு தான் சொல்லுவார், அதாவது டிஏ ரோஸ் எல்லாமே. இதெல்லாம் பாருங்கள் லீஃப் பர்ன் தான் ஆயிருக்கு இந்த செடியில் ஃபுல்லாக. அதாவது இருக்கிற செடியில் எல்லா செடியுமே லீஃப் பர்ன் வந்துருச்சு, எல்லா பூக்களுமே வந்து காயுதுன்னு சொல்ல முடியாது. சில செடிகள் நல்லா வெயில் தாங்குது, சில செடிகள் வந்து அப்படியே ஒரு மாதிரி வெயிலுக்கு நிற்கிது, சிலது நல்லாவே க்ரோத் வருது ஆனால் வெளிரி போன மாதிரி இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா டிஏ ரோஸ் தான். இதில் பாருங்கள் நிறையவே நியூ க்ரோத் வந்திருக்கு, அதே மாதிரி மொட்டுக்களும் நிறைய வச்சுருக்கு. ஆனால் பூ அது பூத்துச்சுன்னா சீக்கிரமாக வாடி போயிடும். இது கிரஹாம் தாமஸ் தான். பூ பாருங்கள், நேற்று பூத்த பூ இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்ட்டு மொட்டுமும் வச்சுருக்கு. செடி ஆனால் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது வெயிலுக்குமே. இதுவும் ஒரு டிஏ ரோஸ் தான், DA 49. இதுலேயுமே லைட்டாக ட்ரிப்ஸ் இருக்குது. நம்ம வெயில் காலத்துக்குள்ள பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு டைமாவது கம்பல்சரி ஏதாவது ஒரு பெஸ்டிசைடு அடிங்க. அதே மாதிரி தண்ணி கரெக்டாக காய விடாமல் தண்ணி பார்த்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ட்ரையாக ஆக்க விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த நியூ க்ரோத் எல்லாமே அப்படியே துவண்டு போயிடுச்சுனாவே வெயிலுக்கு மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நிமிந்து நிற்காது, அது காஞ்சிடும் நியூ க்ரோத் எல்லாம். அதனால் கரெக்டாக தண்ணி பார்த்து விடுங்க. நான் இந்த வருஷம் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணவே இல்லை, எனக்கும் உடம்பு முடியல, அதனால் நான் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணல. ஆனால் தண்ணி கரெக்டாக கொடுக்குறேன். வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெஸ்டிசைடு கொடுத்துட்றேன். அதே மாதிரி 15 நாளைக்கு ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீட் கொடுத்துட்றேன். இது பார்த்திங்கன்னா கார்டஸ் ஜூப்ளி. இதுவுமே ஓரளவுக்கு நல்லாவே வெயில் தாங்குது. ஆனால் இந்த அடிக்கிற வெயிலுக்கு லைட்டாக அந்த பூவெல்லாம் நுனியில் காஞ்சி தான் போகுது. இது ட்ரீம் கம் ட்ரூ. இந்த செடியுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெயில் தாங்குது, பூக்களும் அந்த அளவுக்கு சீக்கிரம் கரிஞ்சு போகாது. இது கான்ஸ்டன்ட்டுமே பார்த்திங்கன்னா நல்லாவே வெயில் தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூக்களும் சீக்கிரம் டக்குன்னு வாடி போகாது, ஓரளவுக்கு நிற்கிது. இதுவும் ஒரு டிஏ ரோஸ் தான். இது எப்பயுமே பார்த்திங்கன்னா பூ இருந்துக்கிட்டே தான் இந்த செடியில் இருக்கும். அதே மாதிரி நியூ க்ரோத்தும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக தான் வரும். நிறைய கொத்து கொத்தாக தான் பூக்கள் வைக்கும். பூ வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும், இருந்தாலும் நல்லாவே வெயில் தாங்கி வளரக்கூடிய ரோஸ் தான் இதுவுமே. இது வந்து ஃபஸ்ட்டு பூக்குள்ளே லைட் கலரில் இருக்கும், அப்படியே அடுத்த நாள்லாம் நல்ல டார்க்காக ஆகிடும். பூவும் சரி செடியும் சரி நல்லாவே வெயில் தாங்கி வளருது. இதுவும் ஒரு டிஏ ரோஸ் தான், குயின் ஆஃப் ஸ்வீடன். இது வந்து பார்த்திங்கன்னா மைனம் கார்டனில் வாங்கின செடி. இதுவுமே செடி ஓரளவுக்கு வெயில் தாங்கும், ஆனால் பூ பார்த்திங்கன்னா சீக்கிரம் வாடிடுது. அதே மாதிரி ஸ்ப்ரிட் ஆஃப் ஃப்ரீடமும் பார்த்திங்கன்னா நல்லாவே வெயில் தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி தான். பூவும் பார்த்திங்கன்னா டக்குன்னெலாம் வெயிலுக்கு ஒன்றும் ஆயிடாது, ஓரளவுக்கு வெயில் தாங்கி நல்லாவே பூவுமே நிற்கிது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி பூத்த பூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஓரளவுக்கு வெயில் தாங்கி நிற்கிது, ரொம்ப கரிஞ்சு போகாமல். எர்த் ஏஞ்சலுமே பார்த்திங்கன்னா நல்லாவே வெயில் தாங்கி வளரக்கூடிய செடி தான். பாருங்கள் அந்த லீஃப் மேக்ஸிமம் லீஃப் பர்ன் கூட ஆகாது, அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் அடிக்கிற வெயிலுக்கும். பூ வந்து வெயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் இருக்கும், அது ஒரு மாதிரி பேபி பிங்க் கலரில் ஒரு க்ரீமி கலரில் பூக்கும் நல்ல கிளைமேட் இருக்குல்ல. ஆனால் வெயில் டைமில் பார்த்திங்கன்னா வெள்ளையாக பூக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூவுமே வந்து ரொம்ப வெயில் தாங்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், இந்த மாதிரி தான் ஆகும் வெயிலுக்கு. ஓரளவுக்கு ஒரு மதியம் வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் வாடி காஞ்சி போயிடும். ஆனால் செடி நல்லாவே வெயில் தாங்கி வளரும். அதே மாதிரி சில செடிகள் பார்த்திங்கன்னா வெயிலில் வந்து பூ பூக்காது, நியூ க்ரோத் வராது, அப்படியே நிற்கும், அப்படியே நியூ க்ரோத் வந்தாலும் கருகும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நியூ க்ரோத் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே வரும். அதே மாதிரி பூவுமே நிறைய பூக்கும், எப்பயுமே வந்து பூ இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இது வரைக்கும் தோட்டம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இனிமேல் அடிக்கிற வெயிலுக்கு தோட்டம் எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் அப்டேட்டில் தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.